இதுக்கப்புறமா இந்த ஆளை சிஎஸ்கே ஜெர்சிலேயே பார்க்க கூடாது சொன்ன ஃபேன்ஸ்க்கு எல்லாம் இதே பிளேயர் தான் 2018ல சிஎஸ்கேக்காக உயிரை கொடுத்து ஆடி இருப்பாரு. டக் டக் கேதர் ஜாதவ்ல இருந்து பினிஷர் கேதர் ஜாதவா மாறின தருணம் என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். 2 வருஷம் பேனுக்கு அப்புறமா சிஎஸ்கே டீம் தன்னோட ஐபிஎல் ஜர்னியை 2018ல தொடங்கினாங்க. புது ஸ்ட்ராட்டஜியோட சிஎஸ்கே டீம் நிறைய பிளேயர்ஸ் ஏலத்துல எடுத்திருந்தாங்க. அதுல நிறைய நல்ல பிக்ஸ் இருந்தது. ஷெயின் வாட்சன், அம்பத்தி ராயுடு, ஹர்பஜன் சிங், இம்ரான் தாஹிர், அதுக்கப்புறமா கேதர் ஜாதவ், நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் சிஎஸ்கே டீம் பிக் பண்ணிருந்தாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் பிக் என்னவா இருந்ததுன்னா கேதர் ஜாதவ் ஆல்மோஸ்ட் 7.8 crores கிட்ட அவரை பிக் பண்ணிருந்தாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரோவர்சிஸ் ஓடிட்டு இருந்தது. இதுக்கு பின்னாடி இருந்த ரீசன் என்னன்னா அவரு போன சீசன் 2017ல ஆர்சிபிக்காக செகண்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா டீம்ல ரெகுலர் மெம்பரா இருந்தாரு. அந்த சீசன் ஃபுல்லாவே இந்தியா டீமுக்காக ஆல்ரவுண்டரா பிரில்லியண்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. தோனியோட நம்பிக்கை கையாக இருந்தாரு இவரு. ஏப்ரல் 7ஆம் தேதி 2018 அந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே வாங்கேலே ஸ்டேடியம்ல நடந்தது. டாஸ்க வின் பண்ண சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ண சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்த மும்பை இந்தியன்ஸ் 20 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்துட்டாங்க. கேப்டன் ரோஹித் சர்மாவும் சொற்ப ரன்கள்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இஷான் கிஷனும் நம்பிக்கை நட்சத்திரமான சூரியகுமார் யாதவும் 2 பேரும் சேர்ந்து சிஎஸ்கே போலர்ஸ் திம்சம் பண்ணிட்டாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் டீமை ஒரு ஸ்டெடி லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் பிரதர்ஸ் சேர்ந்து மும்பை இந்தியன்ஸ 165 ரன் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு நிக்க வச்சிட்டாங்க. 166 ரன்னை சேஸ் பண்ண வந்த சிஎஸ்கேக்கு அதிர்ச்சி காத்து இருந்தது. குயிக் செஷன்ல 75 ரன்னுக்கு 5 விக்கெட் கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க. இதுல முக்கிய புள்ளிகளான சுரேஷ் ரெய்னா, தோனி, ஷெயின் வாட்சன், அம்பத்தி ராயுடு எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. தோல்வி நிலையில தள்ளப்பட்டிருந்தாங்க சிஎஸ்கே. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா சிஎஸ்கேவோட சோலி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் காத்து இருந்தது. அப்போ நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் எண்ட்ல ஜாதவ் அவர்கள் நின்றுட்டு இருந்தாரு. புதுசா கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா பிராவோ. இந்த 2 பேர் தான் சிஎஸ்கேவோட லாஸ்ட் ஹோப்பா இருந்தாங்க. இவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிட்டு இருந்தது. அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா கேதர் ஜாதவுக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜரி ஆயிடுச்சு. அவர்னால ஓட முடியாத காரணத்தினால ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு பெவிலியன் திரும்பிட்டாரு. இன்ஜரி பெரிய லெவல்ல இருந்ததுனால ஒருவேளை லேட்டர் ஸ்டேஜ்ல பேட்டிங் ஆடுற மாதிரி இருந்ததுன்னா அவர்னால பேட்டிங் ஆட முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருந்தது. அங்க ஒரு பக்கம் சிஎஸ்கேவோட கப்பல் முழுங்கிட்டு இருந்த நிலையில வந்த ட்ரைலாண்டர்ஸ் எல்லாம் அவுட் ஆயிட்டு பெவிலியன் திரும்பிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிராவோ ஒண்டி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணிட்டு கூலா பிரஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி சோலோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 68 ரன் அடிச்சாரு 30 பால்ல. வெற்றி பெற 7 ரன் தேவை என்ற நிலையில பும்ரா வீசிய பந்துல பிராவோ அவர்கள் அவுட் ஆயிட்டு பெவிலியன் திரும்பிடுவாரு. ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேவோட கதை முடிஞ்சதுன்னு சொல்லி சோகமா இருந்த ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ஒரு கரகோஷ ஒலி கேட்டது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேதர் ஜாதவ் அவர்கள் தன்னால நடக்க முடியாத நிலைமையிலும் தன்னோட காலை பொறுமையா எடுத்து வச்சு நொண்டி நடந்து வந்தாரு. நல்ல வேலை பாத்தீங்கன்னா அவர் தான் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. கடைசி ஓவர்ல 7 ரன் அடிக்கணும். இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ்க்காக போலிங் போட வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான். இவரோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஸ்லோ பால் போட்டு விக்கெட் எடுப்பாரு. சிஎஸ்கே ஒரு விக்கெட் இழந்தாலுமே மும்பை இந்தியன்ஸ் வின் ஆயிருவாங்க. ரஹ்மான் வீசிய முதல் 3 பந்தும் பாத்தீங்கன்னா கேதர் ஜாதவோட பேட்ல படவே இல்லைங்க. அதனால பிரஷர் ஆன் தி பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கேதர் ஜாதவ் ஃபுல்லா பிரஷர்ல இருந்தாரு. லைனை மிஸ் பண்ண ரஹ்மான் அவர்கள் 4வது பால் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டிருப்பாரு. அதை பயன்படுத்திக்கின ஜாதவ் அவர்கள் முட்டி போட்டு உட்காந்து ஷார்ட் பாயிண்ட் லெக் மேல 6 அடிச்சு விடுவாரு. அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா ஜாதவுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஒரு பெருமூச்சு கிடைச்சது. ஆல்மோஸ்ட் 2 பால்ல 1 ரன் தான் ரெக்வயர்மெண்ட் இருந்தது. 5வது பால் பாத்தீங்கன்னா 4 அடிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு கேதர் ஜாதவ் அவர்கள். அந்த ஒரு மேட்சுக்கு அப்புறமா ஜாதவுக்கு பெரிய இன்ஜரி ஆயிட்டு அந்த சீசன் ஃபுல்லாவே மிஸ் பண்ணிட்டாருங்க. ஜாதவ் ஒண்டி கொஞ்சம் சுயநலமா யோசிச்சிருந்தாருன்னா அந்த மேட்ச் ஒருவேளை ஆடாம போயிட்டு இருந்தாருன்னா ஒரு 2-3 மேட்ச்க்கு அப்புறமா ஐபிஎல் சீசன் ஃபுல்லா ஆடி இருக்கலாம். பட் அதெல்லாம் அவர் யோசிக்காம சிஎஸ்கேக்காக உயிரை கொடுத்து ஆடினாருங்க. ஒரு சீசன் நல்லா பண்ணாதனால ஹீரோவா இருந்தவரு டக்குன்னு பாத்தீங்கன்னா 0 ஆயிட்டாருங்க. 7.8 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்தவங்க அடுத்த சீசனே கைட்டி விட்டாங்க. 2022ல பேஸ் பிரைஸ் ஆன 2 கோடிக்கு தான் வெளில போயிட்டு இருந்தாரு. 2023ஓட தன்னோட கேரியரே முடிஞ்சு போயிடுச்சுங்க. இதுல ஒரு புதுமொழி என்னன்னா குதிரை ஓடுற வரைக்கும் தான் தீனி போடுவாங்க. ஒன்ஸ் குதிரைனால ஓட முடியலன்னா அதுக்கு தீனியும் கிடையாது ஒன்னும் கிடையாது. அதே மாதிரிதான் கேதர் ஜாதவோட நிலைமை.